ஹாய் RJ Sha Family எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 21 நிமிஷத்துல லியோ படத்தினுடைய ட்ரெய்லருடைய லைக்ஸ் 1 மில்லியன் லைக்ஸ். இதுவே பிகில் வந்து 1 மணி நேரத்தில் 1 மில்லியன் லைக்ஸ் வந்திருந்தது. ஸோ தளபதியோட ரெக்கார்டு அவரையே ஒவ்வொரு படத்துலையும் வந்து வேற லெவலில் வந்து உடச்சிட்டு இருக்காரு. இந்த லியோ படத்தினுடைய யூடியூப் ட்ரெய்லர் கண்டிப்பாக ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்ற ரேஞ்சுக்கு வேறு லெவலில் ரெக்கார்டு எல்லாத்தையுமே வந்து உடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லியோவில் ஒரு விஜயா 2 விஜயா. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு, நம்ம வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் பாஷா இந்த ஃபீல் எல்லாம் இருக்குது, ஏன்னா ரைட்ஸ் வாங்கி எடுத்திருக்காங்க ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸை. ஆனால் ரஜினி படம் மட்டும் இல்லாமல் ஒரு கமல் படத்தினுடைய டச்சும் இதில் இருக்குது. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். கெட்ட வார்த்தை பேசுறதுலேருந்து ஆரம்பித்து அந்த ஸ்டன்லேருந்து எனக்கு என்னெல்லாம் தோணுச்சு இந்த ட்ரெய்லரில், ஒரு தளபதி ஃபேனா அப்படின்ற விஷயத்தை தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்படி வந்து லியோ வந்து ஒரு 1000 கோடியை நோக்கி போதோ அதே மாதிரி நீங்களும் நல்லா சம்பாதிக்கணும், ஐடியில் ஜாயின் பண்ணி நினச்சிங்கன்னா, எனி கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு வேளை ஃபெயில் ஆயிருந்தாலும் சரி, ராஜலட்சுமி எட்வர்ஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலியமாக நீங்கள் டேட்டா சயின்ஸ், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், ஜாவா, பைத்தான் இதெல்லாம் படித்து ஐடி வேலைகளில் ஜாயின் பண்ணலாம். தமிழ்லேயும் சொல்லித்தராங்க, இங்கிலீஷ்லேயும் சொல்லித்தராங்க, லைவ் கிளாஸஸும் இருக்குது, ரெக்கார்டிங் கிளாஸஸும் இருக்குது. 400க்கும் மேற்பட்ட கம்பெனியோட டைப்பும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஃபீஸ் உடனடியாக கட்ட முடியலன்னா இஎம்ஐ வசதிகளும் இருக்குது. நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு 100% ஜாப் சப்போர்ட்டும் தர்றாங்க. ராஜலட்சுமி எட்வர்ஸை யார் நடத்துகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 25 வருடத்துக்கு மேலாக எஜுகேஷனல் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் தான் ராஜலட்சுமி எட்வர்ஸை நடத்துகிறாங்க. நீங்களும் இந்த கோர்சஸ்லாம் படித்து ஐடி வேலைகளில் ஜாயின் பண்ணுறதுக்கு அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் பின் டாப்லயே வச்சிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லயே வச்சிருக்கேன், வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க. ட்ரெய்லர்ல வாய்ஸ் ஓவர் வந்து கமல்ஹாசன் அவர்கள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, தளபதி வாய்ஸ் வந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து தோணுச்சு. அதே மாதிரி தளபதி ஒரு கதை சொல்றாரு. அந்த கதை என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன தோணுதுன்னா, அவருடைய பையன் மேத்யூ மலையாள ஆக்டர் நடிச்சிருக்காரு பார்த்தீங்களா, அவருக்கு சொல்கிற கதையாக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா தளபதியை பொறுத்த வரைக்கும் இந்த கதையில் பார்த்திபன், அந்த பார்த்திக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது நம்மளை நோக்கி அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. அமைதியான சூழலில் தான் வாழ்கிற ஃபேமிலி. ஸோ அந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி அந்த ஃபேமிலியை ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் பையனுக்கு அன்றைக்கி ஒரு சீரியல் கில்லர் கதை சொன்னேன்ல, அது மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஏஜென்ட் டீனா வந்து விக்ரமில் வந்து ஒரு மாசாக சர்ப்ரைஸாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்களோ, அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தி அவருடைய பையனாக வரக்கூடிய அவர் தான் வர்றாருன்னு நினைக்கிறேன், மேத்யூ வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு வந்து தோணுச்சு. இந்த ட்ரெய்லரில் வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, 2 பேரா ஒரு ஆளா. ஏன்னா லியோ கேரக்டரை ஒரு 10 செகண்ட் தான் வந்து காட்டுறாங்க. நார்மலாக இப்படி காமிச்சாங்கன்னா நிறைய படங்களில் வந்து இன்ட்ரோல் பிளாக்குக்கு அப்புறம் தான் லியோ கேரக்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனே பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, லோகேஷ் கண்டிப்பாக இன்ட்ரோலுக்கு முன்னாடியே வந்து நான் ரெடி தான் வரவா அப்படின்ற சாங்கையும் லியோவையும் ஓப்பன் பண்ணிடுவாரோ அப்படின்னு தோணுது. ஏன்னா எப்பயுமே வந்து அவர் ஒரு வித்தியாசமாக தான் காட்டுவார். ஸோ 2 பேரா ஒருத்தரா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஜென்ரலாக வந்து பாஷா படத்தில் வந்து பார்த்திங்கன்னா, பாஷா வந்து யாருன்னு சொல்லிட்டு பாஷாக்கு தெரியும், மாணிக்கத்துக்கு தெரியும். ஆனால் இதில் பார்த்திபனுக்கே வந்து லியோ யாருன்னு தெரியாத மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. இப்போ அந்த கெட்ட வார்த்தையில் திட்டுறது இருக்குது பார்த்தீங்களா, தேப்பையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுற ஒரு வார்த்தை வந்து இருக்குது. எப்படி வந்து விக்ரமில் ஒரு கெட்ட வார்த்தையை பயன்படுத்தினாரோ லோகேஷ், அதே மாதிரி இதுலேயும் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த கெட்ட வார்த்தை லியோவை திட்டுறாரு அப்படின்னா பார்த்திபன் அவரே திட்டிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அந்த இடம் ரொம்ப ஒரு முக்கியமான இடமா இருக்க போகுது. ஏன்னா த்ரிஷாக்கு வந்து தெரியலை இவர் தான் வந்து லியோ அப்படின்னு சொல்லிட்டு, அதை இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுற விதத்தில் தான் வந்து இதை வச்சிருக்கிற மாதிரி வந்து தோணுது. அது மட்டும் இல்லாமல் லோகேஷுடைய படங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கைதி எடுத்துக்கோங்க, மாஸ்டர் எடுத்துக்கோங்க, இந்த படங்கள் விக்ரம் எடுத்துக்கோங்க, இதில் எல்லாத்துலேயுமே வந்து இமோஷன் அப்படின்றது சைடாக சின்னதாக ஒரு டிங்சாக தான் வர்ற மாதிரி வந்து த்ரூ அவுட் வந்து வச்சுருப்பார். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது கலங்க வச்சிருவார் அப்படின்னு வந்து தோணுது. கத்தியில் அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீனில் வந்து விவசாயத்தை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு அழுகை கிரியேட் பண்ணிச்சு. அதே மாதிரி ஸ்டேஜஸில் வந்து விவசாயிகள் பேசும்போது ஒரு அழுகை வந்துச்சு நமக்கு. அதே மாதிரி ஒரு கலங்கடிக்கக்கூடிய ஒரு மூமெண்ட்டை இந்த படத்தில் வந்து நிச்சயமாக வச்சிருப்பார் லோகேஷ். அழுக விட்டுருவார் விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் அப்படின்றது தோணுது. ஒரு இமோஷன் மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் பிளாக்கை வந்து கொடுப்பாரு அப்படின்னு வந்து தோணுது. ஸோ ஆக்ஷன் பற்றி பேசும்போது அந்த சைடில் போடுற சண்டையாக இருக்கட்டும், அந்த பனியனோட இருக்கிற அந்த தீ பிடிச்சி பனியனோட இருக்கிற ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனமாக இருந்தது. இதில் எனக்கு லோகேஷ்ட பிடிச்சது என்னென்னா, காஷ்மீர் அப்படின்னாலே எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஒரு அழகான காஷ்மீர் அப்படின்ற மாதிரி தான் காட்டுவாங்க. இப்போ கௌதம் மேனன்லாம் எடுத்திருந்தாருன்னா அப்படி தான் காட்டியிருப்பார். ஆனால் இவர் காஷ்மீருடைய ரியல் வெர்ஷனை காமிச்சிருக்காருன்னு தோணுது. ஒரு மாதிரி கன்ஜஸ்டடாக கசன்னு இருக்கிற ஒரு ஃபீலு, ஒரு ரியல் லைஃப் காஷ்மீரை, அதாவது காஷ்மீரில் இந்த லொக்கேஷன்லாம் எடுக்க மாட்டாங்கன்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரியான லொக்கேஷன்லாம் தேடி எடுத்திருக்காப்லையோ அப்படின்னு வந்து தோணுது.
அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து நான் வந்து இது வந்து ஒரு கமல் படம்னு சொன்னேன் பார்த்தீங்களா, திருஷ்யம் பாபநாசமில் ஒரு ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காக என்ன வேணால் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோவாக இருப்பார் இல்லைங்களா, அதே மாதிரி தான் பார்த்தியை இதுலேயும் வந்து காட்டியிருக்காங்க. அதில் விஜய் அவர்களுக்கு ஒரு சுனாமி ஆக்டிங்கை வந்து கொடுத்துருக்காருன்னு தோணுது லோகேஷ். ஏன்னா ஒரு பதற்ற ஃபீல் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது ட்ரெய்லர் ஃபுல்லாக. ஏன்னா இது லியோவோட ட்ரெய்லரே கிடையாது, பார்த்திபனுடைய ட்ரெய்லர் தான். ஸோ அந்த பார்த்தி வந்து பதட்டமாக இருக்கிற ஃபீல் வந்து த்ரூ அவுட் இருக்குது. கண்ணில் வந்து ஒரு குத்துற சீன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கண்ணில் ஏதோ ஒரு 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 சோகம் கலந்த ஒரு பயம் கலந்த வீரம் இருக்குது. அந்த ஃபீலை வந்து கொடுத்துருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஜெர்சி படத்தில் நானி ரயில்வே ஸ்டேஷனில் கத்துற சீனு நான் தேட்டரில் அப்படி கத்துனேன், அந்த ஷாட்டுக்காக வெயிட் பண்ணேன். அதே மாதிரி இதில் 2 இடத்துல கத்துற ஷாட் இருக்குங்க. அந்த கத்துற ஷாட் எப்போ வரப்போகுது? ஏன்னா விக்ரமில் வந்து விக்ரம்னு கத்துவாப்பில் அந்த ஷாட் அப்படி இருந்துச்சு. அதே மாதிரி கத்துற ஷாட்டுக்காக வெயிட் பண்ணுறேன். அப்புறம் ப்ரீத் அவுட் பண்ணுறாரு பாருங்க ஒரு இடத்துல, ப்ரீத் அவுட் பண்ணுறதா இருக்கட்டும், த்ரிஷா கிட்ட ரியாக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், முழுசாக ஒரு ஆக்டிங்கை வெறித்தனமாக தளபதியிட்டிருந்து அப்படி உறிஞ்ச மாதிரி இருக்குங்க லோகேஷ். ஸோ அதே மாதிரி இன்னும் பயங்கரமாக கனெக்ட் பண்ண ஒரு ஷாட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, விக்ரம் படத்தில் தான் பேர குழந்தைய வச்சுட்டு அந்த ஈஸி சேரில் உட்காந்துருப்பார் கமல் அவர்கள், செம்மையாக இருக்கும் அந்த ஷாட்டு. அதே மூடில் அதே ஃப்ளேவரில் தான் குழந்தையோட விஜய் அவர்கள் அப்படி பொறுமையாக உட்காந்துருக்கிற ஒரு ஷாட் விக்ரமை நினைவுபடுத்திச்சு. ஸோ ஓவரால் ஒரு பாஷா ஃபீல்டில் இவர் ஒரு இடத்துல அமைதியாக வாழ்கிற ஒரு ஆளாக இருந்தாலுமே கூட எந்த படத்துலையும் இல்லாத மாதிரி விஜய் வந்து இதில் ஓடிக்கிட்டே இருக்கார். நார்மலாக இவர் தான் விழுந்து வில்லன்களெல்லாம் துரத்துவார், ஆனால் இவர் வந்து ஓடிக்கிட்டே இருக்கார் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இந்த படத்தில் வந்து இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹைனா வந்து விஜய்க்கு எதிராக மட்டும் வருதா, இல்லை பார்த்திக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு ஹைனாவாக வரப்போதா அப்படின்ற ஒரு ஃபீலும் இருக்குது. ஒருவேளை ஹெல்ப் பண்ணுற ஹைனாவாக வந்துச்சுன்னா, ஏன்னா லோகேஷ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் யோசிப்பார். ஸோ ஹெல்ப் பண்ணுற ஹைனாவாக வருமோ அப்படின்ற ஒரு கேள்விகளும் இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸோடைய மூடு வந்து இருக்குது, பாஷாவுடைய ஃபீல் இருக்குது. ஆனால் அது வேற ஒரு வெர்ஷனாக இருக்குது. லியோ யாருன்றது லியோக்கே தெரியாத மாதிரி ஒரு மூடை கிரியேட் பண்ணி நமக்கு வந்து 1ஆ 2ஆ அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணுற ஒரு ஸ்டோரி லைனை பிடிச்சிருக்காரு அப்படின்னு வந்து தோணுது. ஓவராலாக பாஷா ப்ளஸ் திருஷ்யமில் இருக்கும் பார்த்தீங்களா, ஃபேமிலிக்காக என்ன வேணால் பண்ணுவார் அப்படின்ற அந்த திருஷ்யம் பாஷா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு இமோஷன் ஆக்ஷன் த்ரில்லரை கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. வெயிட் பண்ணுற வெறியேற்றுற ஒரு ட்ரெய்லராக இது நிச்சயமாக இருந்துச்சு. இந்த ட்ரெய்லருக்கு நீங்கள் என்ன மார்க் போடுவீங்க? எந்த ஷாட்டு? எனக்கு ஃபேவரட் ஷாட் வந்து தளபதி 2 இடத்துல அந்த கத்துற ஷாட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சட்டையை தீ பிடிக்கும் அதை தூக்கி போட்டுட்டு ஃபைட் பண்ணுற ஷாட்டு. அதை தாண்டி சாண்டி மாஸ்டருக்கு ஒரு ஷாட் வச்சுருந்தாங்க, அதுவும் வேறு லெவல் வெறித்தனமாக இருந்தது. ஓவராலாக பிளெயின் ஷர்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சய் தத்தில் ஆரம்பித்து விஜயிலேருந்து எல்லாருக்குமே கொடுத்துருக்காரு. அது ஃப்ரேமில் பார்க்குறதுக்கு கோட்லாம் போட்டிருந்தா கூட அந்த குளிருக்கு அந்த அந்த பிளைன் ஷர்ட்டை மெயின்டைன் பண்ணி இருக்கிறது வந்து செம்மையாக இருந்துச்சு. எப்படி வந்து விஜய் சேதுபதிக்கு வந்து ஒரு ட்ரெஸ் கோட் வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பார் விக்ரமில், ஸோ அந்த மாதிரி ஒரு மெயின்டைன் பண்ணியிருக்கிறாரு. அக்டோபர் 19க்காக வெறித்தனமாக வெயிட்டிங். தேங்க்யூ ஸோ மச்.